Baskaran MTM Green Trading Academy பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டெக்னிக்கலாக நம்ம சம்மரைஸ் பண்ணிடலாம். மார்க்கெட் வந்து டெக்னிக்கலாக எந்தெந்த லெவல் வந்து ரெஸ்பாண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம மார்னிங் ஓப்பனிங் வந்து ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டே வந்து ஒரு கேப் டவுனில் தான் வந்து ஓப்பன் ஆச்சு. நிஃப்டியும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி. டெக்னிக்கல் லெவல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அது ஓப்பன் ஆகிட்டு ஒரு டபுள் மைண்டாக இருந்துச்சு. ஒரு டோஜி டைப் பேட்டர்ன் வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இந்த சிஷன் கேண்டில் தான் இருந்துச்சு. டெக்னிக்கலாக வந்து பேங்க் நிஃப்டி வந்து இது விசிபிஆர் ஜோன் தான். விசிபிஆர் ஜோனுக்கு கீழே தான் ஓப்பன் ஆச்சு. ஒரு மேலே போகிற மாதிரியே இருந்துச்சு. பட் இந்த ஜோனே ரிஜெக்ஷன் வந்து நடந்திருக்கு. ப்ரைஸ் ஒருவேளை விசிபிஆர் ஜோனுக்கு மேலே இருந்திருந்தால் கூட சடனாக வந்து மாறி இருந்திருக்கும். யூஸ்வலாக கேப் டவுன் நடந்தால் கூட அது உடனே மாறி இருக்கும். பட் இந்த ஜோனுக்கு கீழே ஓப்பன் ஆனதுனால இந்த ஜோனே வந்து சப்போர்ட் கொடுத்து அந்த ஜோனே ரெசிஸ்டன்ஸாக இன்றைக்கி மாறி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டி வந்து ட்ரை பண்ணோம். இந்த மாதிரி கேப் டவுன் நடக்கிறப்போ ஃபஸ்ட்டு கேண்டலோட லோவை வச்சு நம்ம வந்து ஒரு ட்ரேட் எடுப்போம். ஸோ அதில் வந்து நம்ம ஒரு ஸ்கேல்பிங் வந்து நம்ம ஒன்று பண்ணோம். அப்புறம் இன்றைக்கி தேர்ஸ்டேன்றதுனால அதிக ட்ரேட்ஸ்க்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கல. சப்போர்ட் எடுத்து இந்த ஃபஸ்ட்டு கேண்டலோட ஹை போயிடுச்சு, நம்ம ஹைக்கு மேலே வந்து வந்துச்சுன்னா நம்ம அப்சைடுக்கு போகலான்ட்டு வெயிட் பண்ணோம். பட் அந்த மாதிரி நடக்கலை. அந்த ஒரு ட்ரேடு வந்து நம்ம சக்ஸஸாக வந்து ஓப்பனிங்கில் வந்து பண்ணோம். அதுக்கடுத்து ரெண்டாவது ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு வந்து ஒரு சான்ஸ் வந்து கொடுத்துச்சு. எங்கெல்லாம் கொடுத்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த லோலே வந்து இந்த கேண்டில் பார்த்துட்டு உடனே இதுலேருந்து ஒரு ஸ்விங்கு, இதில் ஒரு சின்ன ஸ்கேல்பிங் பண்ண முடிஞ்சுது. 8 மூவிங் அவரேஜ் 20 மூவிங் அவரேஜ் வரைக்கும் ஒரு ஸ்கேல்பிங் பண்ண முடிஞ்சுது. அப்புறம் லாஸ்ட் மொமெண்டமில் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு என்ட்ரி எடுக்க முடியுது. இந்த மாதிரி ஒரு பெரிய ரெட் கேண்டில் பார்த்துட்டு அது வந்து பிரேக் அவுட் நடக்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அடுத்த சான்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து கிடைச்சிது. பட் தேர்ஸ்டேன்றதுனால இந்த இடத்துல நான் லாட் சைஸ்லாம் ரொம்பவே கம்மி பண்ணி நான் ட்ரேட் வந்து எடுத்தேன். ஏன்னா ஒரு சின்ன ஸ்பைக் கூட சரி எடுத்த ஒட்டுமொத்த ப்ராஃபிட்டும் காலியாகிற அளவுக்கு போயிடும் தேர்ஸ்டே ஆனால். ஸோ ஆஸ் ஏ ஆப்ஷன் பையராக நம்ம வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் பொசிஷன் மேனேஜ்மெண்ட்டும் நம்ம கரெக்டாக வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம க்ரீனில் முடிச்சிட்டோம். இந்த வாரம் நம்ம க்ரீனில் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்குமே நம்ம க்ரீனில் வந்துட்டோம். ஃப்ரைடேலேருந்து இந்த கான்ட்ராக்ட், இந்த வாரம் கான்ட்ராக்ட் கம்ப்ளீட்டாக நம்ம இன்டர்டே பேசிஸில் க்ரீனில் தான் முடிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்துருக்கலாம் நம்மளுடைய ட்ரேட்ஸ் எல்லாம் வந்து எப்படி வந்து எடுத்துருக்கோம்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து நம்ம ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டாக்டர் ரெட்டிஸ் வந்து எடுத்தோம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பிரகாரம் நம்ம வந்து வெறும் 10 குவான்டிட்டி தான் நம்ம ட்ரை பண்ணோம். அதுக்கு நம்மளுக்கு வந்து வந்தது. டாக்டர் ரெட்டிஸ் வந்து ஏன் நான் வந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டிஸ் ஹையர் டைம் ஃப்ரேமில் வந்து டெய்லி சார்ட் வச்சு நான் வந்து வச்சு பார்த்தேன். டெய்லி சார்ட் வச்சு நான் பார்க்குறப்போ இந்த இடம் எல்லாம் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருந்துச்சு. ஸோ இங்கே டச் பண்ணோடனே மார்க்கெட் கீழே வந்துச்சு. ஸோ அதுக்கு அடுத்தும் பின்பாராக தான் இருந்துச்சு. ஸோ இந்த லெவல் டச் பண்ணோடனே அது ரெசிஸ்டன்ஸாக மாறும் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி மார்னிங்கே வந்து நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஆகி டவுன் ட்ரெண்ட் நோக்கி போகிறதுனால ஜென்ரலாக ஃபார்மர் ஸ்டாக் வந்து ஏறுச்சு. அந்த அடிப்படையில் இருந்துச்சு. நான் இந்த டைப்புக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ரிவர்சல் பேட்டர்னுக்கு கரெக்டாக பேரிஷ் என்கல்ஃபிங் வந்து ஹையர் லெவலில் ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து நம்மளுக்கு கிடைச்சதுனால ஸ்டாப் லாஸை இங்கே நான் முடிவு பண்ணேன். அதனால தான் குவான்டிட்டி கம்மி பண்ணேன். ஸோ நான் 500 ரூபா வரைக்கும் ரிஸ்க் எடுக்கலான்னு முடிவு பண்ணேன். பட் அது ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணல. மாறாக நம்மளுடைய டார்கெட் அது வந்து ஹிட் பண்ணிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவை டெக்னிக்கல்ஸ் வந்து அப்டேட் பண்ணுறோம். லைவ் மார்க்கெட்டில் ரியல் டைம்லேயே நம்ம அந்த டைம்லேயே அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம இதை கண்டினியூ பண்ணலாம். உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.